திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் உங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொட்டி வச்சாங்க. அந்த பொட்டியில் உங்கள் மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க. ஆட்சிக்கு வந்த உடனே நிறைவேற்றிருவேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு நீங்கள் ஒரு பொட்டி வச்சாங்க. உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டியெல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது, அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் 4.5 ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை. அதே போல் அது தேர்தலுக்கு முன்னாலே ஒரு தவறான பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு ஆட்சிக்கு வந்த யுக்தி இன்றைக்கு மக்கள் வேதனையோடு இருக்கிறாங்க. இப்போ நாங்கள் உண்மை நிலையை அறிவதற்கு இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறோம். இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக. இந்த பாக்ஸ்லையும் இதுபோல் கார்டு இருக்குது. ஸோ நீங்கள் யார் வேணாலும் இந்த கார்டை, உதாரணத்துக்கு பாப்பா இதில் ஒரே ஒரு கார்டு எடுங்க. கார்டு உங்களுக்கு எடுங்க, ஒரு கார்டு. ஆமாம், கையிலையும் வச்சுருக்காங்கன்னா கொடுத்து இப்போ தான் ஜஸ்ட்டு கொடுக்குறோம். பாக்ஸில் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ உங்கள் சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துட்டு அந்த கார்டை நீங்கள் எல்லாருமே ஸ்க்ராட்ச் பண்ணலாம். நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணுங்கள், என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மைக் கொடுங்களேன். பொதுச் செயலாளருமே ஒரு கார்டு எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க. பொதுச் செயலாளருடைய வந்த அந்த கார்டில் சேவைகள் உரிமை சட்டம் என்பது வந்திருக்கு. அது வந்திருக்கா வரலையான்னு பொதுச் செயலாளர் நிறைவாக சொல்லுவாங்க அவங்களுடைய உரையில். ஆமாம், உங்களுக்கு என்ன வந்திருக்குமா? நீங்கள் தானே பாக்ஸில் எடுத்தீங்க, என்ன வந்திருக்கு மைக்கில் சொல்லுங்கள். உருட்டுகள் 187 இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். நீ 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா? இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ரைட். அரவிந்த், என்ன வந்திருக்கு? அட்வர்டைசிங் டீம். உருட்டு 262 35 வயதுகளுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? இல்லை. உருட்டு 322 ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா? இல்லை சார். இல்லை. தம்பி வேற யாருக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்திருக்கு? படிங்க. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். என்ன? படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வந்துருச்சா? இல்லை, படிப்படியாக அமல்களுக்கு எழுதியிருக்காங்க. நன்றி. காமராஜ் ஸ்கிராட்ச் கார்டு நிருபர், சத்தியம் டிவியினுடைய நிருபர். டீசல் விலை குறைஞ்சி, நீங்கள் டீசல் கார் வச்சிருக்கிறீங்க, டீசல் விலை குறைஞ்சிருக்கா? டீசல் விலை குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. நன்றி. வேற யார்? பத்திரிகையாளர்கள். மௌன என்ன ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு? உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். ஆனால் FL2 அதிகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓ, தேங்க்யூ, நன்றி. அண்ணா திருப்பி கேட்குறாங்க. அதை FL2 உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தப்படும். ஆனால் இது வரைக்கும் அமல்படுத்தல. அதுக்கு பதிலாக இப்போ FL2ன்ற பாரை கடைக்கு திறந்து வராங்க, வீதிக்கு. நன்றி. பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க. மோகனனுக்கு என்ன வந்திருக்கு? மூத்த தினமலர் பத்திரிகையாளர். உருட்டு 504 டீசல் விலை 4 ரூபாய் குறைக்கல சார். குறைக்கல. வேற பத்திரிகையாளர் பின்னாடி. உருட்டு 262 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? அரசு வேலை வந்திருக்கா? அரசு பணியிட எல்லாமே காலியா இருக்கு. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் வழங்கப்படும். அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் தரப்படும். உருட்டு 239 இதுவரைக்கும் கொடுக்கல சார். நன்றி. பின்னாடி சட்டக்கல்லூரி மாணவர்கள். உருட்டு 376 தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். டிலே தான் நடந்து முடிஞ்சதே, ஈவினிங் டிலே தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதில் மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கல. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி. என்ன வந்திருக்கு நடந்திருக்கு, நடக்கலன்றதை சொல்லலாம். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, வந்தபடே இல்லை. ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்தோம். அந்த ஸ்கிராட்ச் கார்டு என்பது ஸ்கிராட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம சொன்ன அந்த ஸ்கிராட்ச் கார்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும்
தெளிவாக இருந்தது. அதை நீங்கள் தான் ஸ்க்ராட்ச் பண்ணீங்க. உங்கள்கிட்ட தான் கேட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்த எந்த ஸ்க்ராட்ச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்ற கழகமுடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் வந்த ஸ்கிராட்ச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். நிறைவேற்றிருக்கிறாங்களா? 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 இதுதான். ஸோ இதுதான். இப்போ இந்த ஸ்கிராட்ச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம், இது ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம். ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம். என்ன காரணம்னா, அனைத்து சமூக மக்கள், எல்லா மக்களும், உதாரணத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், சாமானியர்கள், அரசு ஊழியர்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள், பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள். ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம். இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும், இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி, மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. அதை 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்களே வாங்க, இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுற்றி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணே. எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குண்ணே. நீட் தேர்வு, ஆமாம், மாணவர்கள் நிற்கிது. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கோரஸா சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது? வந்தோடனே முதல் கையெழுத்துல ஒழிப்போன்னு சொன்னது எதை? இப்ப ஒழிச்சிட்டாங்களா? இவ்வளவுதான். மகிழ்ச்சியா வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுத்துங்க பார்ப்போம். வாங்கம்மா. படிங்கம்மா, நீங்களே மைக் கொடுங்க, அவங்களுக்கு படிக்கட்டும். அரசு ஊழியர்கள் மைக் கொடுங்க. வந்திருக்காம்மா. அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க. ரைட், நன்றிங்கம்மா. வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மறு ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். பண்ணியிருக்காங்களா? இல்லை. ரைட். அடுத்து விட்டுடுங்க. உங்களுக்கு எது வருதுன்னு பாவம். அது இன்னொரு சுற்று 2 நடுவில் நிற்கிதுண்ணே. நீட்டும் மாநகராட்சி நிற்கிது. அதே தான் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத்திட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி கொடுத்தாங்களா? ரைட், நன்றி.